குழந்தைய பத்தி எந்த தகவலும் வரலையே. பத்திரிக்கைக்காரங்களுக்கு குழந்தைய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல போல இருக்கு. அதான் எந்த பேப்பர்லயும் எதுவுமே இல்ல. கடவுளே, என் குழந்தை எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பா. சித்தப்பா கிட்ட அம்மா சொன்ன மாதிரியே அனாதை ஆசிரம குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோம். இது உடனே அம்மா கிட்ட சொல்லணும். ஹரணி செல்லம். அம்மா, நான் ஹரிணி பேசுறேன். சொல்லுமா, நீ எங்க இருக்க? அம்மா, நீங்க சித்தப்பா கிட்ட சொன்னீங்கல்ல அனாதாசிரம குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே சித்தப்பா குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு. நானே அனாதாசிரமத்துக்கு போய் குழந்தைங்க கிட்ட புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். வெரி குட் செல்லம். அம்மா, அதுக்கப்புறம் அந்த அனாதாசிரமத்துல இருக்கிற ஒரு தம்பி பாப்பாக்கு என்கிட்ட பேர் வைக்க சொன்னாங்க. எனக்கு நம்ம தம்பி பாப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதனால நம்ம தம்பி பாப்பா ஞாபகமா நரேந்திரன்னு பேர் வச்சுட்டேன். ஓ, அப்படியா? வெரி குட். அப்புறம் நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. பாட்டி தான் எனக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நம்ம தம்பி பாப்பா நமக்கு சீக்கிரமே திரும்ப கிடைச்சிடும். இப்ப நான் கூட அந்த அனாதாசிரமத்துல பார்த்தேன். நம்ம தம்பி நரேன் பாப்பா மாதிரியே நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் நம்ம தம்பி பாப்பா மாதிரியே இருக்காங்கம்மா. அம்மா, நீங்களும் எல்லா அனாதாசிரமத்திலையும் தேடி பாருங்கம்மா. ஒருவேளை யாராவது நம்ம தம்பி பாப்பாவை தூக்கிட்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுருக்கலாம்ல. ஆமா செல்லம், நீ சொல்ற மாதிரி கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இப்பவே புறப்பட்டு எல்லா அனாத ஆசிரமத்திலையும் போய் தேடி பார்க்கறேன். சரிங்கம்மா, நான் போனை வச்சுட்டுமா? சரி ஹரிணி. அப்புறம் நீ ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டியா? இதோ இப்ப வீட்டுக்கு போனதும் நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிடுவேம்மா. சரி, நீங்க ஸ்கூலுக்கு புறப்பட்டு போங்க. நான் தம்பி பாப்பாவை போய் தேடி பார்க்கறேன். சரியா? சரிங்கம்மா.